ஹரே கிருஷ்ணா. 24வது ஸ்லோகம் பார்க்கலாம். சா நிச்சயேன யோக்தவ்யோ யோகோ நிர்வின்ஷேதஷா சங்கல்ப பிரபவான் காமாம்ஷ தியாக்த்வா சர்வான் அசேசதக மனஸ்ய வேந்த்ரய்ய ராமாம் விநியம்ய சமந்ததக. யோக பயிற்சியாளர் மன உறுதியுடனும் பாதையிலிருந்து தப்பாமல் இருக்க பொறுமையுடனும் யோகத்தை கடைப்பிடிக்கணும். இறுதியில் அடையப்படும் வெற்றியில் நம்பிக்கை வச்சு ரொம்ப பொறுமையுடனும் வெற்றி அடைவதில் ஏற்படும் தாமதத்தினால தளர்ச்சி அடையக்கூடாது. இந்த வழியில் முன்னேறணும்னா உறுதியான பயிற்சியாளனுக்கு வெற்றி நிச்சயம். பக்தி யோகத்தை பற்றி ரூப கோஸ்வாமி சொல்கிறாங்க. உத்சாகா நிச்சயா தைர்யாத் தத்தத் கர்ம பிரவர்த்தனாத் சங்கத்யாகத் சதோவிருத்தே ஷட்பீர் பக்தி பிரசித்யதி. இதயபூர்வமான உற்சாகம், பொறுமை, உறுதி பக்தர்களின் சங்கம். விதிக்கப்பட்ட கடமைகளை ஆற்றுதலை சத்வகுண செயல்களில் இடைவிடாமல் ஈடுபடுதல் தான். இதன் மூலமாக பக்தி யோக முறையை வெற்றிகரமாக பின்பற்றலாம். உறுதியை பொறுத்தவரை கடலின் அலைகளால் தனது முட்டைகளை இழந்த குருவி உதாரணத்துக்கு பின்பற்றணும். ஒரு குருவி கடற்கரையில் முட்டைகளை இடும். ஆனால் பெருங்கடல் அந்த முட்டையை தனது அலைகளால் இழுத்து கூட்டிகிட்டு போயிடும். ரொம்ப வருத்தமற்ற அந்த குருவி தனது முட்டைகளை திருப்பி தரும்படி கடலிடம் வேண்டும். அந்த முறையின கடல் கண்டு கொள்ளாது. அதே போல குருவி கடலை வற்ற செய்வது என்று முடிவு செய்தது. அதனால தனது சின்னஞ்சிறு அலைகளால் கடல் நீரை வெளியேற்ற ஆரம்பித்தது. அதன் இயலாத உறுதியை கண்டு எல்லாரும் சிரிச்சாங்க. இந்த செய்தி பறவை இறுதியில் விஷ்ணுவின் மாபெரும் பறவை வாகனமான கருடன் இதனை கேட்டார். தனது சிறிய சகோதரி பறவையின் மீது கருணை கொண்ட அவர் குருவியை காண வந்தார். சிறு குருவியின் உறுதியினால மனம் மகிழ்ந்த கருடன் உதவி செய்வதாக வாக்களித்தார். இதே போல உடனடியாக குருவியின் முட்டைகளை திருப்பி தரும்படியும் இல்லைனா குருவியின் செயலை தான் செய்து விடுவேன் என்று கருடன் கடலை எச்சரித்தாங்க. கடல் பயந்து போய் குருவியின் முட்டைகளை திருப்பி கொடுத்தது. இதே போல கருடனின் கருணையினால குருவி ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தது. அதே போல யோக பயிற்சி குறிப்பாக கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் பக்தி யோகம் ரொம்பவும் கடினமாக தோன்றலாம். ஆனால் யாராவது ரொம்ப உறுதியுடன் கொள்கைகளை பின்பற்றினால கடவுள் நிச்சயமா உதவுவார். ஏன்னா தனக்கு உதவி கொள்பவருக்கு கடவுள் உதவுவார். 25வது ஸ்லோகம் பார்க்கலாம். சைனைர் சனைர் உபரேமத் புத்யா திருத்தி கிருதிஹிதயா ஆத்ம சம்ஸ்தந்தம் மனம் கிருத்வா நா கிஞ்சித் அபிஷிந்தயேத். வலுவான நம்பிக்கையினாலும் புத்தியினாலும் ஒருவர் புலன்களின் செயல்களை படிப்படியாக நிறுத்த வேண்டும். இப்போ இது பிரத்யாகாரா என்று சொல்லப்படும். உறுதி, தியானம், புலனடக்கம் எல்லாவற்றாலும் கட்டுப்படுத்தப்பட்ட மனம் சமாதியில் நிலை பெற்றாக வேண்டும். அந்த நிலையில் ஜட வாழ்வில் வீழ்வதற்கான அபாயம் கொஞ்சமும் இருக்க வேண்டாம். வேறு விதமாக சொல்லணும்னா இந்த ஜட உடல் இருக்கும் வரை தான் ஜடத்துடன் தொடர்பு கொண்டுள்ள போதிலும் புலனுணர்ச்சியை பற்றி சிந்திக்கவே கூடாது. பரமாத்மாவின் இன்பத்தை தவிர வேறு இன்பம் எதையும் எண்ணவும் கூடாது. கிருஷ்ண உணர்வை நேரடியாக படிக்கிறதுனால இந்த நிலை ரொம்ப ஈஸியாக கிடைச்சிரும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா.